கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார் கனவில் கண்ட சிலையின் விளக்கத்தையும் தானியேல் தரிசனத்தில் கண்ட 4 மிருகங்களின் விளக்கத்தையும் ஒப்பிட்டு உலகத்தில் என்னென்ன சாம்ராஜ்யங்கள் எப்படி இருந்தன, அந்த தரிசனங்களின்படி இனி இயேசுவின் ராஜ்யம் எப்படி வரப்போகிறது, கைகளால் பெயர்க்கப்படாத கல் என்றால் என்ன, அது எப்போது உருண்டு வரும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையையும் தானியேல் கண்ட 4 மிருகங்களையும் குறித்து பார்த்து விடுவோம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து, அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்கள் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் இப்படி ஒரு சிலையை பார்த்தான். நேபுகாத்நேச்சாருக்கு அந்த சிலையின் அர்த்தம் தெரியாததால் தானியேல் அந்த அர்த்தத்தை நேபுகாத்நேச்சாருக்கு விளக்கி கூறினான். நேபுகாத்நேச்சார் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாய் இருந்தான். பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சாம்ராஜ்யங்கள் எழும்பும் என்றும், கடைசியில் உலகத்தின் இறுதியில் எல்லா மனித சாம்ராஜ்யங்களும் எப்படி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கர்த்தராகிய இயேசுவின் அழியாத நித்திய சாம்ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படும் என்பதை வெளிப்படுத்தும்படிதான் நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் சொப்பனத்தில் அந்த சிலையை காண்பித்தார். அந்த சிலையின் தலையானது பொன்னாய் இருந்தது. ஆனால் அந்த சிலையின் தலைக்கு கீழே உள்ள எல்லா பாகங்களுமே பொன்னை விட தரம் குறைந்ததாகவே இருந்தது. அந்த சிலையின் பொன்னாலான தலை என்பது நேபுகாத்நேச்சாரின் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தையே குறிக்கும். அந்த தலை ஏன் பொன்னாய் இருந்தது என்றால், பாபிலோன் சாம்ராஜ்யமானது அதற்கு முன்பு எழும்பிய மற்ற எல்லா அதற்கு பின்பு எழும்பிய பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு பின்பு எழும்பிய மற்ற எல்லா சாம்ராஜ்யங்களையும் விட மேன்மையானதாக இருந்தது. காரணம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தான் முதலில் கர்த்தரின் தேசமாகிய யூதா தேசத்தையும் எருசலேமையும் பிடித்தான். முதலில் எருசலேமை நேபுகாத்நேச்சார் தான் பிடித்தான். யூதர்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். இதை தேவனே அனுமதித்ததால் தான் நேபுகாத்நேச்சாரால் அப்படி செய்ய முடிந்தது. ஆனாலும் கர்த்தரின் தேசத்தையே, தலைநகரமாகிய எருசலேமையே பாபிலோன் சாம்ராஜ்யம் ஜெயித்ததால் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் வரலாற்றில் மிக மேன்மையாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் அந்த சிலையின் பொன்னாக இருந்த தலையை பாபிலோன் சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. கிபி 70 ரோமர்கள் எருசலேமை பிடித்து 2ஆம் தேவாலயத்தை எரித்து அழித்தாலும் கூட அது அப்போது அந்த கிபி 70 எருசலேம் யூதர்களின் ஆளுகையில் கிடையாது. ஏற்கனவே ரோமர்களின் ஆளுகையில் தான் எருசலேம் இருந்தது, யூதய தேசம் இருந்தது. எனவே அந்த சம்பவத்தை பாபிலோன் ராஜா 1ஆம் தேவாலயத்தை அழித்து எருசலேமை பிடித்த சம்பவத்திற்கு ஒப்பானதாக கூறவே முடியாது. இதற்கு இணையாக, அதாவது நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த நம்ம எதுக்கு இப்படி சொல்கிறோன்னா, சிலர் கொஸ்டின் பண்ணலாம், ஏன் நீங்கள் எருசலேமை பாபிலோன் ராஜா பிடிச்சதுனால அது ரொம்ப மேன்மையானதுன்னு சொல்கிறீங்களே, கிபி 70 ரோமர்களும் தானே எருசலேமை பிடிச்சாங்க அப்படின்னு டவுட் வரலாம். அதுக்காகத்தான் இந்த விளக்கத்தை கொடுத்தேன். ஓகே, அதாவது நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சிலையின் பொன்னான தலை அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு ஒப்பாக, இணையாக அதை குறிப்பிட்டு தானியேல் ஒரு தரிசனத்தை கண்டார். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களில், அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள்
சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. தானியேல் ஒரு தரிசனத்தில் 4 வகை மிருகங்களை பார்க்கிறார். அதில் முதலாம் மிருகமானது சிங்கத்தைப் போல இருந்ததாம். அதற்கு கழுகின் செட்டைகள் இருந்ததாம். ஆனால் தானியேல் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த சிங்கத்திற்கு உண்டாயிருந்த அந்த கழுகின் செட்டைகள் பிடுங்கப்பட்டு விட்டதாக தானியேல் கூறுகிறார். அதாவது நேபுகாத்நேச்சார் பார்த்த சிலையின் பொன்னால் செய்யப்பட்ட தலை பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிப்பதைப் போல தானியேல் கண்ட முதலாம் மிருகமாகிய சிங்கமும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தான் குறிக்கும். நேபுகாத்நேச்சாரின் பாபிலோன் சாம்ராஜ்யமானது சிங்கத்தைப் போல வலிமையாக இருந்தது, வெற்றி கொண்டதாக இருந்தது. அந்த சிங்கத்திற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது என்றால் பாபிலோன் சாம்ராஜ்யமானது கழுகை போல மிக வேகமாக செயல்பட்டு மற்ற ராஜ்யங்களை பிடித்தது. ஆனால் தானியேல் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த சிங்கத்திற்கு உண்டான கழுகின் இறகுகள் பிடுங்கப்பட்டது என்றால் தானியேல் பாபிலோனில் இருக்கும்போதே தானியேலின் கண்களுக்கு முன்பாகவே பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைந்து விட்டது. மேதிய பெர்சிய ராஜாக்களால் பாபிலோன் பிடிபட்டு நேபுகாத்நேச்சாரின் மகன் பெல்ஷாத்சார் ஒரே நாளில் இரவில் கொல்லப்பட்டு பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் கல்தேயரின் தேசமாகிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பிடித்து கொண்டான். மேலும் நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியினால் உண்டாயிருந்தது இது என்று எழுதப்பட்டுள்ளது. இது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அடுத்து இந்த உலகத்தில் எழும்பிய மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை இது குறிக்கும். இந்த சாம்ராஜ்யமானது மிகவும் பலமாக இருந்தாலும் கூட பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் தரத்தை விட சற்று குறைவானதுதான். எனவே அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியினால் உண்டாயிருந்தது என எழுதப்பட்டுள்ளது. இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராஜாக்கள் கிமு 539 கிமு 331 வரை பூமியில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக ஆளுகை செய்தார்கள். இதற்கு ஒப்பாக தானியேல் தரிசனத்தில் கண்ட 2ஆம் மிருகம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தானியேல் கண்ட இந்த 2ஆம் மிருகமாகிய கரடி என்பது நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் வெள்ளியினாலாகிய மார்பும் புயங்களும் ஆகிய மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தையே குறிக்கும். அந்த கரடி ஒரு பக்கம் சாய்ந்து நின்றதாம். அதாவது மேதிய மற்றும் பெர்சிய ராஜாக்கள் இணைந்துதான் செயல்பட்டார்கள். அதனால்தான் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. ஆனால் மேதிய ராஜாக்களை விட பெர்சிய ராஜாக்களும் பெர்சிய பகுதிகளின் ஆளுகைகளும் மிக வலிமையாக இருந்தது. மேதிய ராஜாக்கள் சற்று வலிமை குறைவாக இருந்தார்கள், ஆனால் இணைந்து செயல்பட்டார்கள். இதனால்தான் கரடி ஒரு பக்கம் சாய்ந்து நின்றதாக கூறப்பட்டுள்ளது. இன்னுமாய் அந்த கரடி தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்ததாம். காரணம், மேதிய பெர்சிய ராஜாக்கள் பாபிலோன், எகிப்து மற்றும் லிடியா போன்ற 3 ராஜ்யங்களை பிடித்து ஜெயித்தார்கள். வெகு மாம்சம் தின்னென்று சொல்லப்பட்டது என்றால் அந்த 3 ராஜ்யங்களையும் மேதிய பெர்சிய ராஜாக்கள் பிடித்து தங்கள் ஆளுகைக்கு கொண்டு வந்தபோது மிக திரளான ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். அதனால்தான் வெகு மாம்சம் தின்னென்று கரடிக்கு சொல்லப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. இப்படி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களை குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்து நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமாய் இருந்ததாம். இது இந்த உலகத்தில் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி அடுத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக எழும்பிய கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கும். கிரேக்க சாம்ராஜ்யத்தின் பேரரசனாக இருந்த மகா அலெக்சாண்டர் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி
அவைகளை தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தான். இதற்கு ஒப்பாக தானியேல் தரிசனத்தில் கண்ட 3ஆம் மிருகத்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அதன் பின்பு சிவிங்கியை போலிருந்த வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதியின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது என கூறப்பட்டுள்ளது. தானியேல் கண்ட சிலையின் வெண்கலத்தாலான வயிறும் தொடையும் ஆகிய கிரேக்க சாம்ராஜ்யத்தையே தானியேல் கண்ட 3ஆம் மிருகமாகிய சிவிங்கியை அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. சிவிங்கி என்றவுடன் ஒட்டக சிவிங்கி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள சிவிங்கி என்பது சிவிங்கி புலியாகிய சீட்டாவை குறிக்கும். சிறுத்தை புலியாகிய லெப்பர்டு போன்றது இது. லெப்பர்டை விட சீட்டா மிக வேகமாக ஓடும். அதாவது சிறுத்தையை விட சிவிங்கி புலி மிக வேகமாக ஓடும். அதைத்தான் கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு எழுதப்பட்டுள்ளது. கிரேக்க சாம்ராஜ்யத்தின் பேரரசனாகிய அலெக்சாண்டர் மிக குறைந்த வயதிலேயே, மிக குறுகிய வருஷங்களிலேயே சிவிங்கி புலியை போல, அதாவது சீட்டாவை போல மிக வேகமாக பாய்ந்து பூமியின் பெரும்பாலான ராஜ்யங்களை பிடித்து தன் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தான். மேதிய பெர்சிய ராஜ்யத்தையும் வீழ்த்தி தன் ஆளுகையின் கீழ் அலெக்சாண்டர் கொண்டு வந்தான். அந்த சிவிங்கிக்கு பட்சியின் சிறகுகள் இருந்ததாம். அதாவது சிவிங்கி புலியை போல வேகமாக பாய்ந்து பட்சிகள் வேகமாக பறப்பதை போல பறந்து, அதாவது துரிதமாக உலக நாடுகளை அலெக்சாண்டர் பிடித்து கொண்டான். அந்த சிவிங்கிக்கு 4 தலைகள் இருந்ததாம். மகா அலெக்சாண்டர் தனது 32ஆம் வயதிலேயே மர்மமான முறையில் மரித்து போனான். அதன் பிறகு அவனுடைய 4 தளபதிகளும் அலெக்சாண்டரின் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் பகுதிகளை 4 பங்காக பிரித்து ஆளுகை செய்தார்கள். அதனால்தான் அந்த சிவிங்கிக்கு 4 தலைகள் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. கிரேக்க சாம்ராஜ்யம் கிமு 331 கிமு 168 வரை உலகத்தின் வல்லரசாக இருந்தது. மேலும் அடுத்து நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. இது கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு அடுத்து பூமியில் வல்லரசாக எழும்பிய ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கும். ரோம பேரரசர்கள் கிரேக்க சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி தங்கள் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தார்கள். ரோம சாம்ராஜ்யம் இரும்பை போல் மிக வலிமையாக, மிக கொடூரமாக உலக நாடுகளை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்தது. ஆனால் இதனால்தான் அதன் கால்கள் இரும்பாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நாளடைவில் ரோம சாம்ராஜ்யம் சிதைந்து வலுவிழந்து விட்டது. ஆனால் முடியவில்லை. இந்த உலகத்தில் ரோம சாம்ராஜ்யம் இன்னும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் முன்பு போல் வலிமையாக இல்லை. இப்போது உலகத்தின் பெரும்பாலான நாடுகளில் மன்னராட்சி முறை ஒழிந்து மக்களாட்சி நடக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்த பல நாடுகள் விடுதலையாகி சுதந்திரமடைந்து மக்களாட்சி நடக்கிறது. ஆனாலும் இன்னும் ஐரோப்பிய நாடுகளில் ரோமர்களின் ஆளுகை இத்தாலி போன்ற நாடுகளில் இருக்கத்தான் செய்கிறது. அதனால்தான் அந்த சிலையின் பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த ரோம சாம்ராஜ்யம் இப்போது பூமியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கிருந்துதான், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்துதான் இனி அந்திகிறிஸ்துவும் வெளிப்படுவான். அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலம் முடியும் வரை ரோம சாம்ராஜ்யம் இருக்கும். இதற்கு ஒப்பாக, இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஒப்பாக தானியேல் கண்ட தரிசனத்தின் 4ஆம் மிருகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. தானியேல் கண்ட 4ஆம் மிருகம் முற்றிலும் மாறுபட்டதாய் இருந்தது, மிக கொடியதாய் இருந்தது. இது நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் இரும்பு கால்களும் இரும்பும் களிமண்ணுமாக இருந்த ரோம சாம்ராஜ்யத்தையே இது குறிக்கும்.
ஏனென்றால் ரோம பேரரசர்கள் வரலாற்றில் மிக கொடியவர்களாக இருந்தார்கள். இப்போதும் அவர்கள் முடியவில்லை, இன்னும் இருக்கிறார்கள். அந்த 4ஆம் மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருந்தது என்பது 4ஆம் மிருகமாகிய ரோம சாம்ராஜ்யமாகிய ஐரோப்பிய யூனியனில் இருந்துதான் இனி 10 நாடுகளின் கூட்டமைப்பு எழும்பும். அந்த 10 கொம்புகளுக்கு இடையில் ஒரு சின்ன கொம்பு முளைத்து எழும்புகிறதாம். அந்த சின்ன கொம்பு என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கும். ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ அருமையான டீட்டெயில்ஸ், எவ்வளோ அருமையான வசனங்களை ஏசப்பா எவ்வளோ அருமையாக நமக்கு எழுதி வச்சுருக்காங்க பாருங்க தீர்க்க தரிசனங்களில். ஓகே, இந்த சின்ன கொம்பு என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கும். 10 நாடுகளின் கூட்டமைப்பினர் தான் ஐரோப்பிய யூனியனிலிருந்து அந்திகிறிஸ்துவை கொண்டு வருவார்கள். நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையை கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் தானாக பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பும் களிமண்ணுமாயிருந்த அந்த சிலையின் பாதங்களில் மோதி முழுவதும் அந்த சிலையை அழித்து அவை இல்லாமல் அதை முழுவதுமாக காணாமல் போக பண்ணியது என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கல் வளர்ந்து பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பியதாம். இந்த கல் மனித கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல் என்பது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசுவின் பகிரங்க வருகையின் போது இயேசு அந்திகிறிஸ்துவை அழித்து இரும்பும் களிமண்ணுமாகிய பாதங்களாகிய ரோம சாம்ராஜ்யத்தை முற்றிலும் அழித்து போடுவார். அதன் பிறகு இந்த பூமியில் எந்த மனிதர்களுடைய சாம்ராஜ்யமும் இருக்காது. அதாவது அந்த சிலை முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது. முழுவதும் மனிதர்களுடைய ஆளுகை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் ராஜாதி ராஜாவாக 1000 வருஷம் ஆளுகை செய்வார். இதனால்தான் அந்த சிலை முழுவதும் அழிந்து போய் அந்த சிலையை அழித்த கல் பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பியது என எழுதப்பட்டுள்ளது. அந்த கல் மனிதனால் உருவாக்கப்பட்ட பெயர்க்கப்பட்ட கல் கிடையாது. தானாக உருண்டு வந்து சிலையை அழித்தது. கர்த்தராகிய இயேசு தன்னுடைய சித்தத்தின்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு பூமியில் உள்ள இப்படிப்பட்ட கொடூர ஆட்சிகளை எல்லாம் மனிதர்களுடைய ஆட்சிகளை எல்லாம் ஒழித்துவிட்டு பூமி முழுமையையும் 1000 வருஷம் ஆளுகை செய்வார். அதன் பிறகு 1000 வருஷம் கழித்து இயேசுவின் ஆளுகை நித்திய நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் இருக்கும். இதை குறித்து தானியேல் கண்ட தரிசனத்தில் ஆண்டவருடைய ஆட்சியை குறித்து தானியேல் கண்ட 4 மிருகங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்று தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது என்று கர்த்தராகிய இயேசுவின் ஆளுகையை குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஆமேன்.